அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். வெற்றியின் மாதத்திலே இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த வெற்றியின் மாதத்திலே தேவன் நமக்கு தெய்வீகமாய் பல வெற்றிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு தெரியாம இருக்கலாம், இந்த விஷயத்துல எப்படிதான் நம்ம மேற்கொள்ள போகிறோம், இந்த விஷயத்துல எப்படி நமக்கு ஜெயம் கிடைக்க போகிறது, இத்தனை மாதம் பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்கலையே. இந்த மாதத்திலே தெய்வீக வெற்றிகள். ஆமென். அப்ப தெய்வீக வெற்றிகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த தெய்வீக வெற்றிகளை அனுபவிக்க நம்ம சில இடத்துல நம்மளை சரிப்படுத்தணும் பாருங்க. அப்ப இன்னைக்கு 2 விஷயத்த நான் சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, வெற்றி பார்வை. நம்முடைய பார்வை, பார்க்கிற விதம் வித்தியாசப்படணும். கிறிஸ்துவுக்குள் நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் இல்லையா? அப்படின்னா நம்ம எல்லாத்துலயும் வெற்றி பெறுகிறவர்களா இருக்கிறோம். எனவே நம்முடைய பார்வை வெற்றி பார்வையாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை பார்க்கிறப்ப, ஐயோ நான் தோத்துருவேனே அப்படி பார்க்க கூடாது. இதுல நான் ஜெயிப்பேன், இயேசுவ நாமத்துல அதை நான் மேற்கொள்வேன், அப்படி ஒரு வெற்றி பார்வை நமக்கு இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 17 தாவீது கோலியாத்தை பாருங்க. அந்த சம்பவத்துல தாவீதுடைய கண்ணோட்டத்தை பாருங்க. அவனுடைய பார்வை வித்தியாசமா இருக்கு. முழு இஸ்ரவேலும் அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். அவன் சொல்வதை கேட்டு பயப்படுகிறார்கள். ஆனால் தாவீது வரான், என்ன கேட்கிறான் பாருங்க. 17:26 அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அவனோட பார்வை பாருங்க, இவனை கொல்றவனுக்கு என்ன செய்யப்படும் கேட்கிறான். எல்லாரும் கோலியாத்தை பார்த்தோன்னே ஓடிட்டு இருக்காங்க. சவுலே பாருங்க பயந்து ரூம் அடைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு காய்ச்சல்ல. ஆனா தாவீது அவனை பார்த்து கேட்கிறான், இவனை கொல்றவனுக்கு என்ன செய்யப்படும்? அப்ப உங்க பார்வை மாறும் பொழுதுதான் எல்லாம் மாறுகிறது. எனவே நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் சரி, அந்த பார்க்கிற பார்வை மாறட்டும். இயேசுவின் மூலமாக உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? அப்ப ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறபடியால் வெற்றி பார்வை உங்களுக்கு இருக்கட்டும். எனவே ஒரு காரியத்தை பார்க்கிறப்ப, நான் வெற்றி பெற்றுவேன், இதை மேற்கொண்டுருவேன், என் வியாதியை நான் மேற்கொண்டுருவேன், இந்த வியாதி என்ன அழிக்க வந்திருக்கு, ஆனா நான் இந்த வியாதியை மேற்கொள்ளுவேன் இயேசு நாமத்தினாலே அப்படி சொல்லுங்க. இந்த தரித்திரத்தை இயேசு நாமத்துல நான் மேற்கொள்ளுவேன், இந்த கடனை அடைத்து தீர்ப்பேன் என்று சொல்லுங்க. எந்த காரியத்துல வெற்றி வேணுமோ வெற்றி பார்வை அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அதை அருளுவார். அடுத்து வெற்றி பார்வை இருக்கும் பொழுது அடுத்து எங்க கொண்டு போகுதுன்னா, அது வெற்றி பேச்சு கொண்டு வருது இல்லையா? அப்ப நம்ம பேசுற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. எப்பயுமே தோல்வி நிறைந்த வார்த்தைகள், அவன் திருந்த மாட்டான், இவன் பையன் திருந்த மாட்டான், அவனை பத்தி தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் பிரதர், இப்படி சொல்றாங்க ஒரு. அப்ப பிள்ளைங்க மாறுவாங்கன்றத நம்ம நம்ப வேண்டியதா இருக்குல்ல? அப்ப நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டியது இருக்கு. அப்ப வெற்றி பேச்சு ரொம்ப அவசியம். அது பிள்ளைங்களை மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் சில ஏரியாஸ்ல நம்ம தோத்துட்டே இருக்கோம். எனக்கெல்லாம் தகுதி இல்லை பிரதர், நான்லாம் இதுக்கெல்லாம் லாய்க்கலாம், இப்படி பேசிட்டு இருக்கோம் பாருங்க நம்மளை குறித்து. ஆனா வெற்றி பார்வை இருக்கும் பொழுது வெற்றி பேச்சும் இருக்கும். அந்த பேச்சு பார்த்தீங்களா, வெற்றி பேச்சா இருக்காது, வெற்றி பேச்சாக இருக்கும். வெற்றி பேச்சு எப்படி இருக்கும் பாருங்க. தாவீது கோலியாத்தை பார்த்துட்டு சொல்றான், எல்லாரும் கோலியாத்து பேச்சை கேட்டே பயந்து ஓடுறான். ஆனா கோலியாத்தை பார்த்து தாவீது என்ன சொல்றான் பாருங்களேன், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலில் தேவனோடு உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். நீ எப்படி பேசியிருக்கான் பாருங்க. சும்மா போய் கொண்டு வந்திருக்கலாம், ஆனா அவனை பார்த்து என்னென்ன பேசிட்டு இருக்கான் பாருங்க. அதான் வெற்றி பேச்சு. ஆமென். இந்த வெற்றி பார்வையும் இந்த வெற்றி பேச்சும் தாவீதை கோலியாத்தை கொல்ல தாவீதை கோலியாத்தை கொல்ல வழி செய்தது. அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாக நிற்கும் அந்த பெரிய கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்தும்படியாய் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அவர் உங்களுக்கு ஒரு வெற்றி பார்வை அருளுகிறார், வெற்றி பேச்சை அருளுகிறார். அதனாலே பெரிய வெற்றிகளை அனுபவிப்பீர்கள். அப்ப இந்த மாதத்தில் முழுவதுமாய் நீங்க மனதில் இருக்க வேண்டியது என்னன்னா, வெற்றி பார்வை, வெற்றி பேச்சு. அப்போ உங்க பார்வை ஜெயம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள் என்ற எண்ணத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்கள். ஏன்னா இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். வெற்றி பேச்சு,
அவர் செய்து முடித்து விட்டார் என்கிற விசுவாசத்துல தைரியமாய் அறிக்கை செய்யுங்கள், தைரியமாய் பிரகடனம் செய்யுங்கள், தைரியமாய் அறிக்கை செய்யுங்கள். தெய்வீக வெற்றிகளை அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.